ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் மணி கண்ட்ரோல், எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். டியூஸ்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.054% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.10% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 4609.55 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 5579.35 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. Thursdayக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,879, 25,919, 25,983. Support based on pivot points 25,750, 25,710 and 25,646. Bank Nifty resistance based on pivot points 53,151, 53,250 and 53,409. Support based on pivot points 52,832, 52,734, 52,574. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் 6:55 ஏஎம்க்கு 1% ரெட்டில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி டவுனில் தான், ரெட்டில் தான் ஓப்பன் ஆக போகுது. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்னால் வாட்ச் பண்ணணும்னா, ஆரோ ஃபார்மா யூஎஸ் எஃப்டிஏ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சிப்ளாக்ஸின் டேப்லெட்ஸ்க்கு யூஎஸ்பி 250 mg அண்ட் 500 mgக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெயின்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த டேப்லெட்ஸ். என்எம்டிசி ப்ரொடக்ஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ரொடக்ஷன் 1.3% அப் ஆயிருக்கு. 3.04 மெட்ரிக் டன்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு செப்டம்பர் மந்த்ஸில். சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 13.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் செப்டம்பரில் பார்த்திங்கன்னா 3.11 மெட்ரிக் டன்ஸ், இப்போ 3.54 மெட்ரிக் டன். ஸோ சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்எம்டிசிக்கு, ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்எம்டிசிக்கு. தேர்ட் ஒன் ஐடிசி ஆமான ஐடிசி இன்ஃபோடெக் இந்தியா அக்வயர் பண்ணியிருக்காங்க. 100% ஷேர்ஸ் இன் பேசில்கிளான் டெக்னாலஜிஸில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஃபார் த 485 crore அக்வயர் பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க்கும் அவங்களோட டேட்டா கொடுத்துருக்காங்க. கிராஸ் அட்வான்ஸ் வந்து 13.1% அப் ஆயிருக்கு. டெபாசிட்டும் அப் ஆயிருக்கு 8.6%. ஸோ காசாவும் அப் ஆயிருக்கு 8%. ஸோ காசா ரேஷியோ பார்த்திங்கன்னா 31.85%லேருந்து 32.03% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல் இந்தியா செப்டம்பர் கோல் ப்ரொடக்ஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் வந்து 1% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அவங்க டார்கெட் கொடுத்ததில் 40% தான் அச்சீவ் ஆயிருக்கு கோல் இந்தியாவுக்கு. ஹீரோ மோட்டார் காப் அவங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் பார்த்திங்கன்னா 18.7% செப்டம்பரில் அப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18 போலில் 5.83 லேக் யூனிட் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 6.37 லேக் யூனிட். ஸோ சேல்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸும் அப் ஆகிருக்கு 21.8% அப் ஆகிருக்கு. ஸோ இது லாஸ்ட் இயர் செப்டம்பரோட கம்பேர் பண்ணும்போது. மாருதி சுசுக்கியும் அவங்க சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. 1.9% செப்டம்பரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான். எக்ஸ்போர்ட்ஸும் அப் ஆகிருக்கு. 27,728 யூனிட்ஸாக அப் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன், கம்பேர் பண்ணிக்கோங்க. ஆனால் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு 1.2%. டோட்டல் டொமஸ்டிக் பிவி சேல்ஸும் டவுன் ஆகிருக்கு 3.9%. இந்துஸ்தான் ஜிங்க் மைண்ட் மெட்டல் ப்ரொடக்ஷன் வந்து 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹை ஓர் ப்ரொடக்ஷன் அட் ஜவார் மெயினில் இன்க்ரீஸ் ஆனதுனால மைண்ட் மெட்டல் ப்ரொடக்ஷன் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீஃபைன் மெட்டல் ப்ரொடக்ஷனும் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. சில்வர் ப்ரொடக்ஷனும் இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீக்வென்ஷியல் வைஸ் கம்பேர் பண்ணும்போது, அதாவது மந்த்லி வைஸ் கம்பேர் பண்ணும்போது 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்எம்எஸ் ஃபார்மா அவங்களுக்கு EDQM சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு டு சப்ளை ப்ரோஃபன் இன் யூரோப்பில் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் EUGMP சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு அவங்க விசாகப்பட்டினம் ஃபெசிலிட்டிக்கு. அனில் ஆஃப் ஒன் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆஃப் அதானி என்டர்பிரைசஸ். ஸோ அவங்க ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் ஆஃப் அதானி என்டர்பிரைசஸ் அனில்ன்றவங்க மெர்ஜ் பண்ணுறாங்க. அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடையும் முன்ரா சோலார் டெக்னாலஜியோட மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது அக்டோபர் 1லேருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனாலன்னா அவங்க க்ரீன் எனர்ஜி எக்கோசிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த மெர்ஜர். ரிலையன்ஸ் குரூப்பும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்ட்னர்ஷிப் வித் பூட்டான் கவர்மெண்ட்டோட. அக்டோபர் 2 இது வந்தது. ஸோ
மெர்ஜ் பண்ண போகிறாங்க அக்டோபர் 2ஆம் தேதி டு டெவலப் சோலார் அண்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது மூலமாக சோலார் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் குரூப். ஸோ இது மூலமாக லார்ஜஸ்ட் எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ரைவேட் கம்பெனி கொடுக்குறாங்க ரினியூபிள் எனர்ஜி செக்டாரில். மேன்கைண்ட் ஃபார்மா அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு, ரிசீவ்டு ரெகுலேட்டரி அப்ரூவல். எதனால தான் ஸோ எதுக்காகனா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. எதுக்காகனா அக்வசேஷன் ஆஃப் பாரத் சீரம்ஸ் அண்ட் வேக்சின்ஸ்க்கான அப்ரூவல். எய்ச்சர் மோட்டாரும் அவங்க சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க 11% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அனலிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணதோட இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. அனலிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணது 78,580 சோல் பண்ணியிருப்பாங்கன்னு செப்டம்பர். இப்போ வந்திருக்குது 86,978 யூனிட்ஸ். ஸோ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி தான் வந்திருக்கு. எக்ஸ்போர்ட்ஸும் ஜம்ப் ஆகிருக்கு எய்ச்சர் மோட்டார்ஸ்க்கு 77% கம்பேர் டு சேம் மந்த் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. மித்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அசோகா பில்டுகான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அவார்ட் ரிசீவ் ஆகிருக்கு. ஒரு ப்ராஜெக்டுக்கான அவார்ட் 474.10 crore அவார்டு யார்கிட்டேருந்துன்னா MMRDA கிட்டேருந்து. ஸோ எதுக்காகனா டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு கல்யாண் முர்பாத் ரோட் டு பேட்லாப்பூர் ரோடு. ஸோ பூனே லிங்க் ரோடுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அவார்டு தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கிடச்சிருக்கு. அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 1264 crore டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் க்ரீக் பிரிட்ஜ். இன்னொன்று வந்து கெய்முக் டு பேகன்ற அனதர் கான்ட்ராக்ட். ஹீரோ மோட்டார் காப் அவங்களோட சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. 6.3 lakh யூனிட்ஸ் செப்டம்பர் 2024 சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18.7% க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேம் மந்த் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. டொமஸ்டிக் சேல்ஸும் 18.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 21.7%. ஆல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் இதே செப்டம்பரில் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹீரோ மோட்டார் காப். ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்க்கும் அப்ரூவல் கிடச்சிருக்கு. சேல் ஆஃப் கம்பெனி 7.6% ஈக்விட்டி ஸ்டேக் இன் ஹரியானா ஆர்பிட்டல் ரயிலில் கார்பரேஷனில் வாங்குறாங்க. ப்ரமோட்டர் குரூப் கம்பெனி ஆனால் ஆல் கார்கோ டெர்மினல்ஸ் கிட்டேருந்து. அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 115 crore. ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அடிஷ்னல் சார்ஜ் ஆஃப் சேர்மன் அண்ட் MD ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி ட்ரிவாங்கூருக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க MDயை. ஸோ யார் பார்த்தீங்கன்னா SC மட்கரிக்கர் அவங்கள 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அக்டோபர் 1லேருந்து ஆல்ரெடி அமலுக்கு வந்துருச்சு. திலீப் பில்கான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க 26% ஸ்டேக் இன் அவங்களோட ஹோல்லி ஒன் சப்சிடரியான மேங்களூர் மாலூர் ஹைவேஸ்க்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாலூர் பங்கார்பட் ஹைவேஸ், நரேப்பூர் பூர்ணியா ஹைவேஸ். ஸோ இது 3த்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க 26% ஸ்டேக் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா சொல்லி. யாருக்குன்னா டு ஆல்ஃபா ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஹோல்டிங்ஸ். அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 236.3 crore. ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேரண்ட் கொடுத்துருக்காங்க. ஆத்தரைஸ்ட் டீலர் கேட்டகரி 1ன்ற லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கன்வேயர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. RK தாப்ரிவாலான்றவங்கள மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கம்பெனியை 3 years அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாராயண் துளசிராம் அட்டல் அவங்கள நான் எக்ஸிக்யூட்டிவ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸாக 5 yearsக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன லிஸ்ட் ஆக போகுதுன்னா மெயின் போர்டு லிஸ்டிங்கில் அக்டோபர் 3 இன்றைக்கி KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ எப்படி லிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இன்றைக்கான பிரேக் அவுட் ஸ்டாக் தீபக் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா இது இந்த மந்த் அக்டோபர் மந்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு தான் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல் டைம் ஹை டச் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இது மந்த்லி சார்ட். ஸோ இன்றைக்கி இது எப்படி ரியாக்ட் ஆகுது. இந்த மந்த் ஓப்பன் ஆகி ஒரு நாள் தான் ட்ரேடிங் ஆகிருக்கு. அக்டோபர் 2 லீவு, இன்றைக்கி அக்டோபர் 3. ஸோ மந்த்லி ஃபஸ்ட் டேவே நல்லா மேலே பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி தீபக் ஃபெர்டிலைசர் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். எஸ்டர்டே US மார்க்கெட் அண்ட் ADRs எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.01% க்ரீன்லேயும், நாஸ்டாக் 0.08% க்ரீன்லேயும், டவ் ஜோன்ஸ் 0.09% க்ரீன்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் ADR 0.31% ரெட்லேயும், ICICI பேங்க் ADR 0.84% ரெட்லேயும், HDFC பேங்க் ADR 0.11% ரெட்லேயும், விப்ரோ ADR 1.37% ரெட்லேயும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.45% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட ஏடியாஸ் எல்லாமே ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் ரெட்டில் தான் 1% டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இன்றைக்கி ரெட்டில் தான் ஓப்பன் ஆக போது. எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட். தொடர்ந்து இதுமாரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான்
கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.